ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம காலையில் பார்த்திங்கன்னா மொதல் சவாரி முடிச்சிட்டோம் நல்லபடியாக. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டிக்கு டெய்லியும் காலையில் கேஸ் போடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா கேஸ் போட வந்திருக்கோம். டோட்டலாக பார்த்திங்கன்னா 650 ரூபாய்க்கு பிடிச்சிருக்கு கேஸு. கிட்டத்தட்ட ஒரு 7.5 கிலோ சம்திங் வருது. இப்போ நம்ம அந்த கஸ்டமரை கொண்டு வந்து ஏர்போர்ட்டில் இறக்கி விட்டுட்டு நம்ம இப்போ வெளியே போயிட்டுருக்கோம். இப்போ அடுத்த சவாரி பார்த்திங்கன்னா காலையில் இப்போ 9 மணிக்கு மேலே சவாரி அந்தளவுக்கு கிடைக்காது, ரேராக தான் கிடைக்கும். விடிய காலையில் ஏர்போர்ட்டில் நல்லா பிக்கப் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரேராக தான் இருக்கும். நம்மளும் இன்றைக்கி காலையில் டியூட்டி ஸ்டார்ட் பண்ணது பார்த்திங்கன்னா ஒரு 8:30 மணிக்கு மேலே தான் கிளம்பி வந்தோம். அதனால் இப்போது வேறு ஏரியா தான் பக்கத்தில் போகிறோம். வேறு எங்கிட்டாவது போனோம்னா நமக்கு ட்ரிப் அசைன் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ காலையில் ஃபஸ்ட்டு கஸ்டமர் ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அடுத்து போயிட்டுருக்கோம். இது பார்த்திங்கன்னா டோலில் பார்த்திங்கன்னா நமக்கு உள்ளே போயிட்டு ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுத்துருக்காங்க. அந்த டைமிங்குள்ளே வெளில வந்துட்டோம்னா நமக்கு வித்தவுட்டு சார்ஜஸ்ஸு அது சம்திங் ஏதோ ஒரு 5 நிமிஷமோ சம்திங் டைம் இருக்குது. அது நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் கேட்டு கரெக்டாக எத்தனை நிமிஷன்ற மாதிரி சொல்கிறேன். அந்த டைமுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு சார்ஜஸ் கிடையாது. ஸோ நம்ம இப்போ கஸ்டமரை போனோன்னே இறக்கி விட்டுட்டு உடனே வெளில வந்துட்டோம். ஸோ நமக்கு அந்த அமௌண்ட் பார்த்திங்கன்னா 0 தான் மெசேஜ் வந்திருக்கு இப்போது. ஸோ கைஸ், இப்போ பார்த்திங்கன்னா மணி கிட்டத்தட்ட ஒரு 1:30 மணி ஆகுது. ஸோ நம்ம ஏர்போர்ட்டில் பிக்கப் ட்ராப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெளில போனோம். மறுபடியும் அங்கேருந்து மதுரை வாயில் கொடுத்தாங்க. மதுரை வாயில் போயிட்டு அந்த கஸ்டமரை ட்ராப் பண்ணோம். ட்ராப் பண்ணிவிட்டு அங்கேருந்து நெக்ஸ்ட்டு வானகரத்துலேருந்து பிக்கப் எடுத்தோம். வானகரம் மீன் மார்க்கெட் பக்கத்துலேருந்து பிக்கப் எடுத்துகிட்டு இங்கே நம்ம பல்லாவரம் பக்கத்தில் ட்ராப் பண்ணோம். பல்லாவரத்தில் ட்ராப் பண்ணிட்டு இப்போது மணி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1:30 மணிக்கு மேலே ஆகுது. இப்போ அடுத்து சாப்பிட போகிறோம். நம்ம மதிய சாப்பாடு இந்த இடத்துல தான் ஒரு கடையில் எப்போயுமே ரெகுலராக இந்த ஏரியா வந்தால் சாப்பிடுவேன். நல்லாயிருக்கும், வெரைட்டி ரைஸ் அந்த மாதிரி. நைட்டு வந்தால் புரோட்டா இங்கே செம்மையாக இருக்கும். ஸோ இங்கே தான் ரெகுலராக எப்போயுமே சாப்பிட்றது. ஸோ இப்போ நம்ம பார்த்திங்கன்னா மொத்தம் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு 3 பிக்கப் முடிச்சிருக்கோம் காலையிலேருந்து. மணி இப்போது கிட்டத்தட்ட 1:30 மணி ஆகுது. இதுக்குள்ளே நம்ம இப்போது 3 டோட்டலாக பிக்கப் பண்ணுறப்போ 3 முடிச்சிருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு நான் மறுபடியும் கண்டிப்பாக சொல்கிறேன் என்ன பண்ணியிருக்கோன்றது. ஸோ நம்ம ஹோட்டல்கிட்ட வந்துட்டோம். இப்போ இங்கே பார்க்கிங் போடுறது தான் இப்போ பிரச்சனை. ஏன்னா நம்ம ஆளுங்க எல்லாமே இங்கே தான் மேக்ஸிமம் சாப்பிட வருவாங்க. அடிக்கடி இங்கே தான் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல நமக்கு வண்டிக்கு பார்க்கிங் கிடைக்கிறது தான் கஷ்டம். இடம் நம்ம வண்டிக்கு எங்கேயாவது பார்க்கிங் போட்டுட்டு நான் கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்து சொல்கிறேன். இந்த ரைட் சைடில் ஒரு இடம் ஒன்று இருக்குது. ஸோ அங்கே ரிவர்ஸில் போடலான் இருக்கேன். ஸோ கைஸ், சாப்பிட்டு முடித்தாச்சு. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டு மறுபடியும் ட்ரிப் ஆன் பண்ணோம். இப்போ நம்ம பல்லாவரம் தர்கா ரோட்லேருந்து அடுத்து பார்த்திங்கன்னா குரோம்பேட்டை கிட்டே ட்ராப்பு, சரணா ஸ்டோர் கிட்டே ட்ராப்பு ஒன்று வந்திருக்கு. ஸோ அவங்கள தான் கஸ்டமரை தான் ஏற்றிட்டு நம்ம போயிட்டுருக்கோம்.
ஸோ கைஸ் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த ட்ராப்பை முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா வண்டி அப்படியே இந்த பெட்ரோல் பங்க்கிட்ட கொஞ்ச நேரம் ஓரம் கட்டிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம். அடுத்த பிக்கப் எங்கே போடுறாங்க என்னன்றது பார்ப்போம். ஸோ கைஸ் இப்போ அடுத்த பிக்கப் வந்து நமக்கு போட்டாங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே வெளில போய் வாக்கிங் போயிட்டு வந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hour கழித்து போட்டிருக்காங்க. இப்போ இந்த பிக்கப் பார்த்திங்கன்னா நமக்கு தாம்பரம் மெப்ஸில் பிக்கப் பண்ணி கஸ்டமரை வந்து பார்த்திங்கன்னா கோவளம் பீச்சுக்கிட்ட அவங்கள வந்து ட்ராப் பண்ணோம். இப்போ அதுதான் இப்போ நமக்கு வந்திருக்க அடுத்த பிக்கப்பு. ஸோ இப்போ நம்ம மறுபடியும் அங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு மெப்ஸுக்கு போகிறோம். மெப்ஸில் போயிட்டு அவங்கள கோவளத்தில் ட்ராப் பண்ணிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்து என்னென்னு. ஸோ கைஸ் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு அடுத்த பிக்கப் போட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த தேனாம்பேட்டைக்கிட்ட பிக்கப்பு. அங்கே பிக்கப் பண்ணிட்டு கொண்டு போய் கஸ்டமரை வந்து சத்தியம் தேட்டரில் ட்ராப் பண்ணோம். அந்த பிக்கப் தான் வந்திருக்கு. ஓகே கைஸ், அவ்வளோதான். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்மளோட ட்ரிப்பு ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. டோட்டலாக பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 7 பிக்கப் எடுத்திருக்கோம். 7 கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தாச்சு. ஸோ இதுக்காக வந்து நமக்கு மணி இப்போ பார்த்திங்கன்னா நைட்டு 10:30 ஆகுது. இதுக்கப்புறம் வண்டி போய் சிஎன்ஜி போட்டுட்டு எங்கேயா போய் வண்டியை போட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த பிக்கப்பு வந்தால் எடுத்துகிட்டு போக வேண்டியதான் வீட்டுக்கு. டோட்டலாக பார்த்திங்கன்னா நம்ம 8 பிக்கப் எடுத்திருக்கோம். இது என்ன எவ்வளோ அமௌண்ட்டு நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு நான் லாஸ்ட்டாக மொத்தமாக சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட்டு கஸ்டமரை வந்து சென்ட்ரலில் வந்து ட்ராப் பண்ணிவிட்டு நம்ம வண்டியில் சிஎன்ஜி காலி ஆயிடுச்சு. ஸோ வந்து நம்ம சிஎன்ஜி ஃபில் பண்ணுறதுக்காக இங்கே நியர்பையில் பங்க் இருக்குது, அந்த பங்க்குக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ உங்களுக்கு சிஎன்ஜி போட்டுட்டு அடுத்து என்ன பண்ணுறோம், அடுத்தடுத்து என்னென்ன பண்ணுறோன்றதை கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ்.